நம்ம உசுரோடு இருக்கும்போது பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் 3-3:30 மணிக்கு தான் வந்தோம். வந்து உடனே நைட்டு 8 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி கண்ணை மூடிட்டாரு அப்படின்ட்டு. குட்டீஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டு தான் பார்ப்போமே. போதும் போதும், குழம்பு பற்றணும்ல. நீங்கள் வதக்குற எனக்கு அந்த தெருவில் வாசனை வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஃபுல் டே ரொட்டீன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் 1 by 1 பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டு வந்து கடைக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பச்சரிசி போட்டு வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து பச்சரிசி 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பருப்பு போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ வந்து சீரகம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சீரகம் மிளகு போட்டு தாளித்து ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே குக்கரில் விசில் வைக்க போகிறோம். தொட்டுக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி. பட்டு வந்து ஹோட்டல் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதியம் லஞ்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். இப்போ வந்து நான் அப்படியே ரெடியாக வச்சுட்டேன் எல்லாமே. இங்கே பாருங்கள், இவ்வளோ மிளகு போட போகிறேன். சீரகம் அதே மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சீரகம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சீரகம் போட்டுக்கணும். எப்பவுமே முதல்ல வந்து நம்ம மிளகு தான் போடணும், அதுக்கப்புறம் தான் சீரகம் போடணும். சீரகம் போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் மிளகு வெடிக்கிறதுக்குள்ள, பொரிஞ்சு வர்றதுக்குள்ள. அதனால ஃபர்ஸ்ட் வந்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு போடக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் டம்மல் டம்மல் மேலே பட்டாசு மாதிரி இப்போ வெடிக்கிட்டு பாருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்ல மிளகு, அந்த ஸ்டேஜ்ல இந்த பாருங்க வெடிக்குதா, அப்ப வெடிக்குது பாருங்க, டம்மல் டம்மல். கொஞ்சம் மிளகு நல்லா பொரிஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா சீரகம் வந்து தீஞ்சிரும். எப்பவுமே நான் வந்து ஊத்தி தாளிச்சு குக்கர் விசில் வச்சிருவேன். எத்தனை பேர் வந்து அதை வேக வச்சுட்டு தாளிப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன். உப்பு வந்து தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. ரொம்ப கரிச்சிச்சுன்னா சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன். சரி, ஓகே. இப்போ விசில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து மாற்றி வச்சுருக்கேன். கப்பில் ரெடி ஆகிடுச்சு வெண்பொங்கல். குக்கர்லேருந்து எடுத்து மாற்றி வச்சுட்டு நல்லா ஆவி பறக்க இருக்குது. முதல்ல போயிட்டு வச்சனுக்கு ஓட்ட போகிறேன். பா, சூப்பராக இருக்கா? ஊறுகாய் தொட்டுக்கியா? சட்னி இருக்குதுப்பா, நல்லா இருக்குதா? சரி, சாப்பிடுங்க. அப்பா எப்பவுமே பொங்கல் சாப்பிட மாட்டாங்க. லைட்டாக கேட்டாங்க எப்படி இருக்குன்ட்டு, சாப்பிட்டு பார்க்கறதுக்காக. நல்லா இருக்கான். எப்பவுமே காலையில் வந்து இட்லி சாப்பிடுவாங்க, இல்லை பூரி சாப்பிடுவாங்க. எப்பயாச்சும் நான் பொங்கல் பண்ணால் அது வேணான்னு சொல்லிடுவாங்க. இப்போ கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னாங்க, சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குல்ல? அப்போ இதுக்கப்புறம் எப்போ பொங்கல் பண்ணாலும் சாப்பிடுங்க. டெய்லியும் அந்த இட்லியே சாப்பிடுவீங்க. மணி 10 ஆகுது. இப்போ தான் அப்பா டிஃபன் சாப்பிட்றாரு. நான் எப்போயே எடுத்துகிட்டு வந்தேன் ஹோட்டல்லேருந்து. நான் எடுத்தாந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் சாப்பிட்றாரு. பொங்கலை சாப்பிட்டாரு? பொங்கல் சாப்பிட்டியா? பொங்கல் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சும்மா ஆசைக்கிற வாங்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா அழகாக நல்லா இருக்கு. நல்லா அழகாக இருக்குதா? பொங்கல் இன்னும் அழகாக இருக்கா? கல்யாணத்துக்கு சாப்பிடவும் மாட்டேன் பொங்கல்லாம். ஒரு ஆசைங்க அழகாக இருக்குது பொங்கல். அப்புறம் வந்து 2 நாளாக எதுக்காக வீடியோ வரல அப்படின்னாக்கா, அதான் அப்பாவுடைய சொந்த அக்கா வீட்டுக்கார் இறந்துட்டாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி அவங்க தம்பிக்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி மாமாவுக்கு ஈத்துட்டு இருக்குது அப்படின்னு தான். சரி சீரியஸாக இருக்கும்போது நம்ம உசுரோடு இருக்கும்போது பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் 3-3:30 மணிக்கு தான் வந்தோம். வந்து உடனே நைட்டு 8 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி கண்ணை மூடிட்டாரு அப்படின்ட்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் இங்கே இந்த கட்டரில் உட்காந்துக்கிறேன்ல, இந்த கட்டரை தான் வந்து உட்காந்துக்குவார். எங்கெல்லாம் வந்து அதிகாரமாக பேசுவார் அவர். ரொம்பவே நான் எங்கள் மாமாவை மிஸ் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் வந்து ரோட்ல போயே விளையாடுறாங்க, அடகு பாட்டுறாங்க. இப்போ வந்து நான் வந்து சாப்பிட்டு என்ன பண்ணிட்டேன்னா உடனே வந்து ஹோட்டல் வேலை இருக்கு இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படின்னா வாரத்தில் 2 நாள் அப்படி அரைப்போம். காலி ஆகிடுச்சின்னு பட்டு சொன்னாங்களா, வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ தூரம் இன்னொன்று இருக்குது நிறையா. ஃபுல்லாக வாஷ் பண்ணி அரைக்கிற வேலை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜு சால்னாக்கு வந்து இந்த பொட்டுக்கல்ல மல்லாட்டை பருப்பு போட்டு தேங்காய்லாம் அரைக்கணும். அப்பா வந்து எப்பவுமே வந்து உடச்சி கொடுத்துருவாங்க. இது மாதிரி உடச்சி கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அருவா வச்சு கீரி, அருவா இருக்கு இல்லையா, அந்த அருவாவில் கீரி அரைக்கணும். மிக்ஸ் பண்ணி பொட்டுக்கல்ல மல்லாட்டை பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அரைப்போம் வெஜ்ஜு சால்னாக்கு. சிக்கன் சால்னா நம்ம வைக்கிற மாதிரினா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிடணும். இந்த வேர்க்கடலையே போடக்கூடாது. சிக்கன் சால்னாக்கு பொட்டுக்கல்லை மட்டும் போட்டால் போதும். ஓகே, இப்போ இது வந்து அரைக்கிற ப்ராசஸ் தான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு வழியாக தேங்காய் வந்து கீரி எடுத்துக்கிட்டேன். கீரின தேங்காவை தண்ணி போட்டு வாஷ் பண்ணி பொட்டுக்கல்லையும் மல்லாட்டை பருப்பும் சேர்த்து அரைச்சிடுவேன். பட்டே தேங்காய் கொடுப்பா. என்ன கொஞ்சமாக 4 காய் போட்டிங்களா இல்லையா? போட்டாச்சு எல்லாத்தையும். கொஞ்சமாக இருக்கும் உனக்கு, முக்காவாளி 4 தேங்காய் போட்டிங்களா? போட்டேன் எல்லாத்தையும். சரி, நீங்கள் வதக்குற எனக்கு அந்த தெருவில் வாசனை வருது. வரும். நிறைய பேர் பரோட்டாவும் சால்னாவும் சூப்பராக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணாங்க, பார்த்தியா? பார்த்தேன். ஏன் நேர்லேயே என்கிட்ட சொன்னாங்க சால்னா வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், பன் பரோட்டாவையும் சால்னாவையும் நம்ம கடையில் வந்து மிஸ் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. 10 ரூபா தான், சூப்பராக இருக்கும். சரி, அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சரி போகிறேன். டாக்டர் வரலையா, அதனால உட்காந்துருந்தாங்க. ஊசி 2 ஊசி போட்டாங்களாம்மா? சரி வாங்க, வண்டியிலே வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் காரக்குழம்பா. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கூட்டாஞ்சோறு இன்னும் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணல, குழம்பு மட்டும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் முதல்ல. சரி, இதை மூடி வச்சிடலாம். ஓகேவா? சீக்கிரமாக சாப்பாடு வரணும்னா என்னப்பா தியாஷுமா? சரி, தியாஷு அப்புறம் சாதனாக்கா, இவங்க 4 பேரும் செஞ்சு தான் கூட்டாஞ்சோறு செய்கிறாங்க. வச்சாச்சா? ஐயோ சாதையா, இது சாப்பாடு வடிக்கிறது இல்லை, இது குழம்பு வைக்கிற சட்டி. சாப்பாடு வடிக்கிற சட்டி எத்தா, சட்டியை மாற்றி எத்தான்ட்ட பேரு, ஏதோ ஒரு சட்டி. சரி வைங்க. அடுப்பு எரியல பாரு, அடுப்பு ஊதுங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் இட்லி சாப்பிட்டு மாத்திரை போட்டாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இந்த கருவாடை போட்டு தழை குழம்பு சாப்பிடணும் போல் அப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஆனால் தழை வந்து இப்போ அர்ஜென்ட்டாக டக்குன்னு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து கருவாட்டு குழம்பு மட்டும்தான். அது சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. இன்னாண்ட வந்து குழம்புக்கு வந்து கத்திரிக்காய்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அப்பா வந்து கருவாடு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணல, ஆஞ்சி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணணும். கருவாட்டு குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு வந்து தண்ணியாக கொஞ்சம் நல்லா தண்ணியாக வைக்க போகிறோம். தலைன்னு கருவாட்டு குழம்பு. இந்த சாப்பாடு பண்ணுறேன்னு வீடு ஃபுல்லாக புகைய விட்றீங்க எல்லாரும். வீடு ஃபுல்லாக புகையுது. இங்கே பாருங்க, கூட்டாஞ்சோறு ஆக்குறன்ற பேரில் வீட்டு உள்ள ஃபுல்லாக புகையை இழுத்து விட்றாங்க. வெயிலில் வெந்து சாப்பிட்றாங்களா? நானா வெயிலில் ஒன்று இருக்க சொன்னேன். நேரம் வெயிலில் விளையாட சொல்கிறா. நல்லா 12 மணி உச்சி வெயிலில் உட்காந்துட்டு சொப்பு சாப்பா விளையாடுறாங்க பாருங்க. ரெடி ஆயிடுச்சு தான். ஏய் சாப்பாடு செஞ்சாச்சா? சாப்பிடலாமா? சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். எங்க சோறு எங்க காணோம்? பசங்க வந்து கஷ்டப்பட்டு வெயிலில் வெந்து தனிந்து சமைச்சிருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பரிமாறுறாங்க பாருங்க. கூட்டாஞ்சோறு நான் வந்து செஞ்சதே இல்லை, குட்டீஸ்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு தான் பார்ப்போமே. போதும் குழம்பு பத்தணும்ல. சாப்பாடு போட்டாச்சு. 4 பேர். இப்போ இந்த குரு, சாதனா, உன் பேர் என்ன?
தனுஷ்யா நான் இன்னும் ஒரு குட்டீஸ் மிஸ் ஆகுது. 2 பேரு அச்சனும் தியாஷி மிஸ் ஆகுறான். வச்சன்லாம் மிஸ் ஆகல. வச்சன் வந்து சாப்பிட விட மாட்டான். வச்சன் வந்து அவங்க ஆயா வீட்டில் இருக்கான். கத்திரிக்காய்லாம் அரிஞ்சு குத்துனேன். என்ன பண்ணாதெல்லாம்? கத்திரிக்காய் கொஞ்சமா போட்டேன். சரி போடு போடு. கொஞ்சமா தான் போட்டது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னடா பயப்படாம சாப்பிடலாம். ஏண்டா எனக்கு எல்லாம் வேணாம் வேணாம் சொல்லுதுங்க. சரி நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒன்று தான் சாப்பிடுவேன் சாமி. ரொவான் பரவாயில்ல சாப்பிடு. ஒரு ரூபா சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன். மனசு கொடாம நீ கவலைப்படாத. சாப்பிட்டா ஒரு ரூபா சாப்பிட்டேன். இன்னும் ஒரு ரூபா சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபைனல் ரிவ்யூ சொல்றேன். இதுக்கு பேர் வந்து புளிக்குழம்பு இல்லையா சாதா? இதுக்கு வந்து புளிக்குழம்புன்னு பேர் வைக்கலாம். புளி வந்து நிறையா இருக்கு. உப்பு கொஞ்சம் ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டுறேன். நீ ஃபீல் பண்ணாது, கீழெல்லாம் கொட்ட தேவையில்ல. புளி குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. குட்டீஸ் வந்து எப்படி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி இது மாதிரி கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன திடீர்னு செல்லுலாம் தந்துக்கிறா கடைக்கு? என்ன கூட்டாஞ்சோறு செஞ்சு வீட்டில் யார் செஞ்சா? நான். என்னென்ன செஞ்சா? காரக்குழம்பு சாப்பாடு. காரக்குழம்பு சாப்பாடா? காரக்குழம்பு டிஃப்ரெண்டாக கறி குழம்பு காரக்குழம்பு. கறி வாங்கி கூட செய்யலாம். ஆட்டுக்கறி தானே நிற்கியா? காரக்குழம்புன்ற கறி குழம்பு. புளி குழம்பு காரக்குழம்பு இல்லை. சரி நான் வந்து டேஸ்ட் பண்ணேன். காலி காலி இருக்கா? நான் அப்புறமா வச்சு தரேன். நம்ம கடையில் பண்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வச்சனுக்கு வந்து பருப்பு சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் வீட்டை நண்டு, அம்மா வீட்டை, எங்கள் வீட்டை கருவாட்டு குழம்பு. சார் ரெண்டுமே சாப்பிட மாட்டான். அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். வச்சன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. என்னது வச்சன்? என்னது தபூஷ்ணி? நாங்கள் இப்போ புளியாம்பழம் உரிக்கிறோம். இங்கே பாருங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அறிவச்சனுக்கு சாப்பாடு விட்டுட்டு இட்டுட்டு வந்தா பட்டு வந்து சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு புளியாம்பழம் உரிக்க உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்ட் காம் நல்லா இருந்ததா? அம்மா வீடு போனோம் நல்லா இருக்குது. நல்லா இருந்ததாம்மா? நான் சொன்னேன் முருங்கை தான் வேவலையா? ஆமாம் முருங்கக்காய் வேவலை. கம்னு கம்னுறா. இது புளியாம்பழம். நான் எங்கள் வீட்டை நண்டு குழம்பு சாப்பிட்டேன். நண்டு குழம்பு தானே சாப்பிட்டேன் நானே. நீ பார்க்கலாம். அழகாக விற்கிறாங்க போனாங்க மாமிங்க போனாங்க. இங்கே உச்சி உச்சி வச்சுக்குது. புளி இங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து 7ஆவது. இந்த டைமில் போயிட்டு எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தராரு அறிவச்சனுக்கு. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டான். நைட்டில் சாப்பிடக்கூடாது உடம்பு சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். பாய் காமியே.